சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் 24வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். சீத்தை ராமனுக்கு ஹனுமானுடைய சுந்தரகாண்ட சாகசங்களை எல்லாம் எடுத்து சொல்லி வருகிறாள். அதுல தன்னை ராமதூதன்னு நிரூபிக்க ஹனுமான் என்னென்ன பண்ணார். ராமாயணம் பாடியது ராமனுக்கும் சீதைக்கும் மட்டுமே தெரிந்த ஏகாந்த சம்பவங்களை சொன்னது, முத்திரை மோதிரத்தை தந்தது, ராமனுடைய அங்க அடையாளங்களை சொன்னது, ராமனுடைய திருமேனி அவயவங்களுக்கு உவமை சொன்னது, எல்லாத்துக்கும் மேல வைதேகி என்று ஜனகனை போலவே அழைத்தது. அத்தனையும் பண்ணிட்டார் இல்லையா ஹனுமான். இனி ஹனுமான்ட்ட சீத்தை கேட்கிறாளாம், நீங்க வந்துட்ட சரி, ராமன் எப்படி வந்து என்னை மீட்பார்? உன்கிட்ட பெரிய ஏதோ வானர சேனையெல்லாம் இருக்குன்னு சொல்றியே, அந்த வானர சேனையெல்லாம் எப்படி இங்கே வரும் என்று சீத்தை கேட்கிறார். அதுக்கு ஹனுமான் ஒரு பதில் சொன்னாராம். அந்த பதிலை இப்போ சீத்தை ராமனிடம் சொல்ல அதை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான். அதுதான் இந்த ஸ்லோகம். அப்போ ராமனும் மற்ற வானராலும் எப்படி வரப்போறான்னு சீத்தை கேள்வி கேட்கிறார். அதுக்கு ஹனுமான் ஒரு பதில் சொல்றார். என்ன பதில்? வாங்க ஸ்லோகத்தை அனுபவிப்போம். ஐஷ்யத்யத்ர கதம் சமே பிரியதமஹ மத் பிருஷ்டதஸ்தே பரே மத்தஸ்தே மஹிதா சமேபி யதஹம் தத்ராவரஃ பிரேஷிதஹ இத்யேவம் மம சாஸ்ய சாப்ய பவதாம் உக்தி பிரபோ ராமபோ இத்யுக்த்யா ஜனகாத்மஜா முகஜயா ஜாதம் தவேதம் ஸ்மிதம் என்பது ஸ்லோகம். இப்போ சீத்தை ஹனுமான்ட்ட கேட்டாலாம், அப்பா நீ பெரிய பராக்கிரமசாலியா இருக்க, அனாயாசமாக இங்கே வந்து சேர்ந்து விட்டாய். ஆனா ஐஷ்யதி அத்ர கதம் சமே பிரியதமஹா, என் பிரியதமன் என்னுடைய ஆசை கணவர் அவர் எப்படி இங்கே வருவார்னு கேட்கிறா. ஏன்னா ராமன் சர்வேஸ்வரன்கிறது ஒரு புறம், ஆனால் இப்போ மனித ஸ்வபாவத்தை அனுசரித்து அவர் அவதாரம் பண்ணியிருக்கார். அப்படி இருக்கும்போது கடல் கடந்து ராமனால் எப்படி தாண்டி வர முடியும், என் கணவர் எப்படி வருவார்னு கேட்டாராம் சீத்தை. அதுக்கு ஹனுமான் பதில் சொல்றாராம், மத் பிருஷ்டதகா, நீங்க ஏன் கவலைப்படுறேன், என் தோல்ல சுமந்துன்னு நான் வந்துடுறேன்னாராம் ஹனுமான். அதாவது இதுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் இருக்கும்பா. ராமனை விட ராம நாமம் உசந்தது. நீங்க வாஸ்தவமாவே பாருங்க, ராமபிரான் இலங்கைக்கு போகும்போது எப்படி போனார்னா ஒரு சேத்து பாலம் கட்டி அதுக்கப்புறம் தான் போனார். ஆனா ராம நாமத்தை சொன்ன ஹனுமான் இப்படிங்கிறதுக்குள்ள பறந்து போயிட்டாரே. அப்ப ராமனே ஒரு பாலம் கட்டி போறார், ராமநாம சொன்னவர் பறந்தே வந்துட்டார். அதனால ஹனுமான் சொல்றார், ஒன்னும் குறைவில்லை, ராமநாம பலம் இருக்கு இல்லையா, மத் பிருஷ்டதகா, அடியனுடைய தோள் மீது அமர்ந்து கொண்டு இந்த இலங்கைக்கு ராமன் வந்து விடுவார். சீதை அடுத்த கேள்வி கேட்டாலாம், தேப்பாரே, அப்ப மற்றவர்கள்லாம் வானர வீரர்கள் அவள்லாம் எப்படி வருவது? ஏப்பா ஒரு பெரிய வானர சேனை இருக்கு, அதை கொண்டு ராமன் ராவணனை வீழ்த்தி என்னை மீட்பான்னு நீ சொல்ற, அப்ப வானராள்லாம் எப்படி வருவான்னு கேட்கிறா சீத்தை. அதுக்கு ஹனுமான் சொன்னாராம், அடியேனே வந்துட்டேனே, வானரா வரமாட்டாளான்னு கேட்டாராம். சீத்தை சொன்னாலாம், இல்லப்பா உன்னை பார்த்தா பலசாலியா தெரியற, மத்த சாதாரண நோஞ்சாங்குரங்கெல்லாம் எப்படி வரும்னு கேட்டா. ஹனுமான் சொன்னாராம், மத்தஸ்தே மஹிதாக சமேபி யதகம் தத்ராவர பிரேஷிதஹா. என்ன இப்படி சொல்லிட்டு, சுக்ரீவனுடைய கோட்டியில இருக்கிறதுக்குள்ள வீக்கஸ்ட் குரங்க நான் தான் ஹனுமான். இது நன்னாவா இருக்கு? ஸ்ரீமான் தீமான் ஹனுமான் அசமசமதிக கீர்த்திமான் பக்திமான் ஸ்ரீ ராமே ராமேதி ராமேதி அனவரதரதோ நாம சங்கீர்த்தனேயா சீமா தீதாபிராமஹா விலசதி மகிமா யஸ்ய ரோமாஞ்சகாரின்னு அவருடைய பெருமைக்கு எல்லையே கிடையாது. அவர் ஸ்ரீமான் தீமான் ஹனுமான் கீர்த்திமான் பக்திமான். ஆனா அவர் என்ன சொல்றார், சுக்ரீவன் கோட்டியில எத்தனையோ குரங்குகள் இருக்காளே, அதுல இருக்கிறதுக்குள்ள வீக்கஸ்ட் பர்சனே நான் தான். அடியேனே வந்துட்டேன்னா மத்தவா வரமாட்டாளான்னு கேட்டாராம். நானே கடலை தாண்டி வந்துட்டேன், மத்தவா வர்றது என்ன பெரிய விஷயம்? சீத்தை பார்த்தா இது நம்பும்படியாவா இருக்கு? யாராவது இங்க விஸ்வரூப ஜெயமாருதி திருவடி வாரத்துல உட்காந்துருக்கோம், கம்பீரமா அப்படி ஹனுமான் கையை தூக்கி காட்டி, யாரும் பயப்படாதீங்கோ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே, உங்களை நோக்கி கை காட்டுகிறேன் பாருங்கிறார். ஏன்னா அந்த கீழே சென்டர்ல இருக்கிற ஜெயமாருதி பாருங்கோ, அவருடைய திருக்கரம் நம்ம ஒத்தொத்தரையும் பார்த்து யாரும் பயப்படாதீங்கோ நான் இருக்கேன்னு காட்டுறார். இவர் போய் நான் தான் இருக்கிறதுக்குள்ள வானர சேனையிலேயே நான் தான் இருக்கிறதுக்குள்ள வலிமை குன்றியவன், வீக்கஸ்ட் பர்சன், நோஞ்சான்னா யாராவது ஒத்துப்பாடா? சீத்தை கேட்டா, என்னப்பா இப்படி சொல்றேன்னா, ஹனுமான் அதுக்கு காரணம் சொன்னாராம், நான் யாரா வந்திருக்கேன், தூதுவனாக வந்திருக்கிறேன். தூதுவனாக வீக்கஸ்ட் பர்சனை தான் அனுப்புவான்னு ஹனுமான். ஏன்னா அது ஒரு லாஜிக் இருக்கு. யார் ஒருத்தர் சண்டை போடவே லாயக்கு இல்லையோ
உடம்புல தெம்பே இல்லையோ, சரி நீ ஏதாவது வாயாலையாவது பேசிட்டு வா, வாய்ச்சொல் வீரனாக பேசவாவது பேசிட்டு வான்னு தூது அனுப்புவா. அனுமான தூது அனுப்பினதுக்கு ரீசன் வேற. அவர் சொல்லின் செல்வன், பேச்சுல கெட்டிக்காரர், புத்தி சாதுரியம் மிக்கவர், அதனால அனுப்பினாலும் அது அவர் அப்படி சொல்லிட்டாராம். என்ன தூதுவன்னு அனுப்பியிருக்காருனாலே ஒன்னுத்துக்கும் லாயக்கு இல்லாதவரை தான் மெசஞ்சரா வச்சுப்பா. நான் தூது வந்திருக்கேங்கிறதுல இருந்தே புரிஞ்சுக்கோங்க, நான் தான் வீக்கஸ்ட், எல்லாரும் என்னை விட ஸ்ட்ராங் தான், அவள்லாம் நிச்சயம் வந்துருவான்னு சொல்ல, இத்யேவம் மமச்சாஸ்ய சாப்பிய பவதாம் உக்தி பிரபோ ராமபோ. இப்ப சீதை ராமன்ட்ட சொல்றா, இவன் பெருமை என்னங்கிறத நான் இப்ப நன்னாவே பார்த்துட்டேன். இவன் தான் வானர கோட்டியிலேயே மிகச்சிறந்த வீரன், வலிமை மிக்கவன். வானர கோட்டி மட்டும் இல்ல, மொத்த ஜீவாத்மாக்கள்ல யார் எதிர்த்து வந்து நின்னாலும் ஹனுமானுக்கு நிகராக இன்னொருத்தர சொல்லவே முடியாது, அப்படிப்பட்ட பெருமை மிக்கவன். ஆனா என்கிட்ட வந்து எப்படி சொல்லிட்டான் தெரியுமா, நான் தான் இருக்கிறதுக்குள்ள வீக்கஸ்ட் பர்சன், நானே வந்துட்டா மற்ற குரங்குகள் வரமாட்டாளான்னு பேசினான்னு சீத்தை சொல்ல, ராமா அதை கேட்டு இத்யுக்தியா ஜனகாத்மஜா முகஜயா, சீத்தையின் வாயால் வந்த இந்த வார்த்தையை கேட்டு ஜாதம் தவேதம் ஸ்மிதம், அப்போது உருவான புன்னகையைத்தானே இப்போது எங்களுக்கு நீ வடுவூரிலே காட்டுகிறாய் என்று கேட்கிறார் வில்லூர் சுவாமி. அப்ப சீதை ஹனுமான்ட்ட, நீ வந்துட்ட, என் கணவர் எப்படி வருவார்னு கேட்டா, என் தோள் மேலதான் ஏறி வருவார்னு ஹனுமான் சொன்னார். அப்ப மற்ற வானரர்கள், நானே வந்துட்டா அவ வரமாட்டாளா, சுக்ரீவன் கோட்டிலேயே நான் தான் ரொம்ப வலிமை குன்றியவன், ஏன்னா என்ன அதனாலதான் தூது அனுப்பியிருக்கா, வலிமை இல்லாதவன் தான் தூது வருவான், வலிமையுள்ள வானரர்கள் எளிதில் வந்து விடுவார்கள் என்று ஹனுமான் சொல்ல, இப்ப அதை சீத்தை நினைச்சு பார்த்து ராமன்ட்ட சொல்றான், பாத்துக்கோங்க, அத்தனை வலிமையும் இவன்ட்ட தான் இருக்கு, ஒண்ணும் தெரியாதவன் மாதிரி வலிமையே இல்லாதவன் மாதிரி என்கிட்ட பேசினானேன்னு சொல்ல, அதை கேட்டு ராமனும் புன்னகை செய்தான். இப்ப அந்த 3 விஷயங்கள் இங்கே ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஹனுமானுடைய அந்த நைச்சியானுசந்தானம், பணிவை நினைச்சு ராமன் புன்னகை செய்தான். ஏன்னா பெரியோர்கள் என்னைக்குமே தாங்கள் எவ்வளவு சாதிச்சாலும் தன்னை பெரியாள்னு சொல்லிக்க மாட்டா. பகவான் கையில் நம்மை கருவியாகத்தான் நினைக்கணும். பகவான்கிட்ட கருவின்னு நினைக்காம கர்வம் கொண்டு கருவியா மாறிட்டோம்னா கட்டம். கருவியாவே இருக்கக்கூடாது, கருவியா மட்டும்தான் இருக்கணும். அப்ப ஹனுமான் எவ்வளவு அழகா, அவருக்கு இல்லாத பராக்கிரமமா, அவருக்கு இல்லாத வீரமா, அவருக்கு இல்லாத பலமா, அத்தனை இருந்தாலும் அப்படியாடா சொல்லிட்டேன், வலிமையே இல்லாதவன் நான் உன்னை சொல்லிட்டேன், நம்பும்படியாடா இருக்கு என்று சொல்லி ராமன் புன்னகை செய்தான். இது புன்னகைக்கான காரணம். 2, இந்த புன்னகையிலே ஹனுமானுடைய எந்த குணத்தை பார்க்கிறோம்னா, மீண்டும் அதே வினயம், பணிவு. அவருக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு, ஆனா சொல்லிக்கவே மாட்டார், நான் இன்னது செஞ்சேன்னு சொல்ல மாட்டார், எனக்கு இன்னது இருக்குன்னு சொல்ல மாட்டார். இதைத்தான் நைச்சியானுசந்தானம். பெரியோர்கள் நிறைய இது பண்ணியிருக்கார். ராமானுஜர் திருவேங்கட மலைக்கு எழுந்துருள்கிறார். அவருடைய மாமா திருமலை நம்பிகள் அங்க பெரிய ஆச்சாரியன், திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்றவர். ராமானுஜர் திருமலைக்கு வரும்போது அந்த பெரிய திருமலை நம்பிகள், திருமலை நம்பிகள்னு சொல்லுவா, பெரிய திருமலை நம்பிகள்னு சொல்லுவா, அந்த பெரிய திருமலை நம்பிகள் இறங்கி வந்து ராமானுஜரை வரவேற்றாராம். அப்ப ராமானுஜர் பார்த்துட்டு கேட்டாராம், சுவாமி, மாமா, தாய் மாமா, சொந்த தாய் மாமா அவர்கிட்ட கேட்கிறார், சுவாமி நீங்களே வந்து அடியனை வரவேற்க வேண்டுமா, யாராவது ஒரு நீச்சன், ஒரு தொண்டர் அவர் அனுப்பியிருக்கலாமே, நீங்களே வந்துதான் அடியனை வரவேற்க வேண்டுமான்னு கேட்டாராம். அப்போ திருமலை நம்பிகள் பதில் சொன்னாராம், நான் சுத்தி முத்தி பார்த்தேன், யாராவது நீச்சன் கிடைப்பானான்னு பார்த்தேன், சுத்தி இருந்த கோட்டிலேயே அடியேனை விட தாழ்ந்த நீச்சன் வேற யாருமே இல்லை, அடியேன் தான் இருக்கிறதுக்குள்ள தாழ்ந்தவன் நீச்சன், அதனாலதான் நீச்சன் வரணும்னு சொன்னது கரெக்டு தான், இருக்கிறதுக்குள்ள தாழ்ந்தவனே அடியேன் தான், அதனாலதான் அடியேனே வந்துட்டேன்னாராம். அப்போ திருமலை நம்பிகள் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவர், சாஸ்திரம் வாசிச்சவர், திருமலையில பகவானுக்கு அவ்வளவு சிறந்த தொண்டர், ஆச்சாரியன். ஆனா என்ன சொல்லிக்கிறார், என்னை விட தாழ்ந்தவன் யாரும் இல்லை. அப்போ பெரியோர்கள் தங்களுக்கு எவ்வளவு பெருமை இருந்தாலும் தாழ்த்தி சொல்லிக் கொள்வார்கள். அந்த குணத்தை தான் ஹனுமானும் காட்டினார். அவ்வளவு பலம் இருந்தாலும் சுக்ரீவன் சேனையிலேயே நோஞ்சானான்னு சொல்லிக்கிறார். அடுத்து இந்த புன்னகையை ரசிப்போருக்கு என்ன பலன்னா, அந்த பணிவு என்ற குணம் வரும். அதனால நாமும் கருவியா இல்லாம கருவியா, பெருமாழ்க்கையில கருவி என்ற அந்த பணிவு நமக்கு ஏற்பட வாங்கோ ஸ்லோகத்தை சேவிப்போம். ஐஷ்யத்யத்ர கதம் சமே பிரியதமோ மத்பிருஷ்டதஸ்தே பரே மத்தஸ்தே மகிதா சமேபி யதகம் தத்ராவரஃ பிரேஷிதஹ இத்யேவம் மமசாஸ்ய சாப்ய பவதாம் உக்தி பிரபோ ராமபோ இத்யுக்த்யா ஜனகாத்மஜா முகஜயா ஜாதம் தவேதம் ஸ்மிதம் என்று சொல்வோம். நமக்கு பணிவு வளரும். அனுமன் அருளாலே. நன்றி, வணக்கம்.